Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். Today we enter into the word of God. நாம் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போவதற்கு முன்பதாக Let's pray. நாம் ஜெபிக்கலாம். Loving Heavenly Father, we praise you, we magnify your name, O Lord. Father God, today we are going to meditate on your words, Master. You are the God who speak to us, Lord. Father God, those who are willing to hear your words, Master, let them be touched by your words right now, Lord. Father God, I surrender each and every one of them in your mighty hands, Lord. You lead them, you guide them, Lord. You speak with the children right now, Master. You be with them. In Jesus' name I pray, amen and amen. As you all know that we are all Christians. நம்ம யாவருக்கும் நாம் தெரிந்திருக்கிற நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி. Who is Christian? கிறிஸ்தவர்கள் என்றால் என்ன? Christian is one who believes Christ. கிறிஸ்தவர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். It doesn't mean that going to church every Sunday. ஒவ்வொரு நாம் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு செல்வதால் மாத்திரமல்ல. We are giving tithes and offering to the church. நாம் தசமபாகம் காணிக்கைகளும் கொடுக்கிறோம் என்பதால் மாத்திரமல்ல. We are participating in all church activities. சபையில் நடக்கும் எல்லா கூட்டங்களிலும் கலந்து கொள்வதால் மாத்திரமல்ல. Actually it's all needed. அது எல்லாமே தேவைதான். But more than this, அதற்கும் மேலாக we have to lead by the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். This is very 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 important in Christian life. அதுவே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மிக 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 முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. Without leading by the Holy Spirit, பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதல் இல்லாமல் we couldn't reach our goals and destination. கர்த்தரால் நாம் நடத்தப்படுதல் நம்மளுடைய நோக்கத்தை நாம் இழந்தவர்களாய் நாம் காணப்படுவோம். So we have to be lead by the Holy Spirit. ஆகையால் நாம் பரிசுத்த ஆவியானவரால் நாம் நடத்தப்படுவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். So that's what we are going to meditate today. So அதை குறித்து இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். Turn your Bible with me. என்னோட கூட வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Galatians 5:25. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். Here Apostle Paul clearly says that if we live by the Spirit, we have to walk by the Spirit. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் தெளிவாக எழுதியிருக்கிறார். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். If we live by the Spirit, நாம் ஆவியினாலே நடத்தப்படுவோம் என்றால் obviously we have to walk by the Spirit. ஆவியினாலே பிழைத்திருந்தால் நாம் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். Without walking by the Holy Spirit, பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதல் இல்லாமல் we couldn't live a Christian life. நம்மால் கிறிஸ்தவ வாழ்க்கை நம்மால் வாழ முடியாது. That's what Paul clearly says here. அதுவே அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே தெளிவாக சொல்லியிருக்கிறார். We have to walk by the Spirit. நாம் ஆவியினாலே வழிநடத்தப்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியினாலே. Nowadays we want to reach the place but we couldn't reach it. நாம் ஒரு இடங்களுக்கு நாம் போக வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோம், ஆனால் நமக்கு எளிதாக நாம் செல்ல முடியவில்லை. You know what is the reason? எதனால் என்றால் Because we are trying to reach that place by our own ideas and own thoughts. நம்முடைய சுய முயற்சியான நம்முடைய சுய சிந்தனையினால் நாம் அங்கே செல்ல வேண்டும் என்று சொல்லி நினைப்பதினாலே நம்மால் அங்கே செல்ல முடியாத காணப்படுகிறது. Instead of seeking Holy Spirit guidance, we are seeking our own knowledge, our own understanding. பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதல் இல்லாதபடியால் நம்முடைய சிந்தை, நம்முடைய சித்தம், நம்முடைய திட்டங்களை நாம் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறோம். So that we couldn't reach the place really where we want to be. ஆகையால் தான் நாம் எங்கே செல்ல வேண்டும், நாம் எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே போக முடியாதபடி தடைகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. So here we are going to see Paul's life. இங்கே நாம் அப்போஸ்தலனாகிய பவுலின் வாழ்க்கையை நாம் பார்க்க இருக்கிறோம். Turn your Bible with me. என்னோட கூட வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Book of Acts. அப்போஸ்தலர் நடபடிகள் chapter 16. 16ஆம் அதிகாரத்திலே We can read
verses 1, first verse onwards. அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சகோதரரின் நற்சாட்சி பெற்றவனாயிருந்தான். அவனை பவுல் தன்னோடே கூட கூட்டிக் கொண்டு போக வேண்டுமென்று விரும்பி, அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடத்தில் இருக்கும் யூதர்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறபடியால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் சிறப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. அவர்கள் பிரியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு. Here we can see verse 16, chapter 16, verse 6. Paul was forbidden by the Holy Spirit. அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானவரால் தடை செய்யப்பட்டார். They were ready to go to Asia. அவர்கள் ஆசியாவுக்கு போக வேண்டும் என்று சொல்லி ஆயத்தமாக காணப்பட்டார்கள். Here Bible verse clearly says that Holy Spirit was not permitting them to go there. இங்கே வேதாகமம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டது என்று சொல்லி. When God says no, ஆண்டவர் இல்லை என்று சொல்வாரே என்றால் there is a great reason behind it. அதற்கு பிற்பாடு ஒரு மிகப்பெரிய நோக்கமும் திட்டமும் இருக்கிறது. Sometimes it's very hard for us to accept it. சில நேரங்களிலே அது நமக்கு மிகவும் அது கடினமாக காணப்படலாம். Father God, I want to go there. நான் அங்கே போக வேண்டும் ஆண்டவரே. I want to do that. நான் அதை செய்ய வேண்டும் ஆண்டவரே. Because this is my long time desire. This is my, we have to think like that. ஏனென்றால் அது என்னுடைய பல நாள் விருப்பம், பல நாள் என்னுடைய விருப்பமாகவே அது காணப்பட்டது. But if God says no, ஆனால் ஆண்டவர் அங்கே இல்லை என்று சொல்வாரே என்றால் we have to accept it. அதை நாம் ஏற்றுக்கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். That's what Paul did. அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே செய்தார். When he got God's guidance, அவர் அங்கே ஆவியானவருடைய நடத்துதலை ஏற்றுக்கொண்ட பொழுது he accepted. அதை அவர் ஏற்றுக்கொண்டார். In that same day, in same night, he had a dream. அதே இரவிலே தரிசனத்தை அவர் கண்டார். We can read that word, verse 9. 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. In his dream, he saw that a Macedonian man came and pleaded to Paul to help him. இங்கே நாம் பார்க்கும் பொழுது மக்கதோனியாவிலிருந்து ஒரு மனிதர் வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்பதை நாம் பார்க்க முடியும். There he got the confirmation from Holy Spirit. இங்கே நாம் பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலையும் உறுதி பண்ணப்பட்டதையும் அவர் பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்க முடிகிறது. So he accepted Holy Spirit guidance, so he went to Macedonia. ஆகையால் மக்கதோனியாவுக்கு அவர் செல்வதற்கு பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலையும் உறுதிப்படுதலையும் அவர் பெற்றுக்கொண்டதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. While when he reached there, he was beginning his ministry. அவர் அங்கே மக்கதோனியாவுக்கு சென்ற பிற்பாடு தன்னுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். It was his second missionary journey. அதுவே அவங்க இரண்டாம் மிஷனரி பயணமாக காணப்பட்டது. So in his ministry, he was preaching there nearby the riverside. அவருடைய ஊழியத்திலே அந்த நதிகள் பக்கத்தில் அவர் தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த பொழுது We can read it on verse 13. 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். He was preaching among the women. பெண்களுக்கு நடுவாக அவர் இருந்து தன்னுடைய பிரசங்கத்தை உபதேசத்தை அவர் செய்து கொண்டிருந்தார். We can read verse 14 also. 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தியத்திரா ஊராலும்
தேவனை வணங்குதலுமாகிய நீதியால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தார். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். Here we can see Lydia. இங்கே லிதியாவை குறித்து நாம் பார்க்கலாம். You know who is Lydia? லிதியாள் யார்? She was such a rich person. அவள் மிகவும் செல்வந்தளாக காணப்பட்டாள். She was doing excellent business. நல்ல வியாபாரம் செய்கிறவளாக அவள் காணப்பட்டாள். It's obviously we can see here she was having sufficient everything wealth. செல்வந்தனை சொல்லி பார்க்கும் பொழுது அவளுக்கு ஒரு குறைவில்லை, எல்லாம் நிறைவுடையவளாய் அவள் காணப்பட்டாள். But only one thing she was lacking. ஆனால் ஒரு காரியம் அவளுக்கு கிடைக்காமல் காணப்பட்டது. That is salvation. அது என்னவென்றால் ரட்சிப்பு. So that God made her to hear the word of God, so that God opened her heart. இங்கே நான் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே பார்க்கும் பொழுது அவள் இருதயத்தை திறந்தருளினார். கர்த்தருடைய உபதேசங்களை கேட்கும்படி ஆண்டவர் அங்கே செய்தார். We can see this in our churches. People, when pastors preaching, their eyes will be open, their ears will be open. இப்போது நம் சபைகளை நாம் பார்க்கும் பொழுது கண்கள், விசுவாசோட கண்கள் திறக்கப்பட்டிருக்கலாம், செவிகள் திறக்கப்பட்டிருக்கலாம். But if their heart is not open, the word of God couldn't reach them. Word of God couldn't do nothing in them. ஆனால் அவள் இருதயத்தை திறக்கவில்லை என்றால் கர்த்தருடைய வார்த்தை உள்ளே சென்று கிரியை செய்ய முடியாது. So that's what Bible clearly says, that God opened her heart to hear the word of God. அதனால வேதாகமம் இங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவளுடைய இருதயத்தை ஆண்டவர் திறந்தார் என்று சொல்லி. She was worshiping God actually. ஆனால் இங்கே நாம் பார்க்கும் பொழுது அவள் ஏற்கனவே தேவனை வணங்குகிறவளாக காணப்பட்டாள். But she didn't get baptism. She didn't know who is Jesus. ஆனால் அவள் அங்கே ஞானஸ்நானம் பெறவில்லை, இயேசு யார் என்று அவள் அறியவில்லை. In order to save Lydia's life, Holy Spirit led him to Macedonia. அதற்காகவே மக்கதோனியாவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சென்று உபதேசிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாய் காணப்பட்டது. Because Lydia was chosen by God. ஏனென்றால் லிதியா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். Here we can see verse 15 also. 16 வசனத்தை நாம் வாசிப்போமே என்றால், அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டார். Here we can see God's work. She and her entire family members got baptism. இங்கே நாம் பார்க்கும் பொழுது லிதியாலும் அவளது முழு குடும்பமும் ஞானஸ்நானத்துக்கு தங்களை அர்ப்பணித்தவர்களாக காணப்பட்டார்கள். They received Jesus Christ as their personal savior. அவள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். Here we can see that Lydia's wealth couldn't save her. இங்கே நாம் பார்க்கும் பொழுது லிதியாளுக்குள்ளாய் காணப்பட்ட செல்வந்தம் அவளை ரட்சிக்கவில்லை. Lydia's money couldn't save her. லிதியாளுக்குள்ளாய் இருந்த அந்த பணங்கள் அவளை ரட்சிக்கவில்லை. Lydia's property, Lydia's business, everything couldn't save her. லிதியாளுக்குள்ளாய் இருந்த எல்லா சொத்துக்களும், அவளுடைய வியாபாரங்கள், அவள் எதுவுமே அவளை ரட்சிக்கவில்லை. She received Jesus Christ in her life. எப்பொழுது அவள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாலோ அப்பொழுதே அவள் தேவனுடைய இரட்சிப்பை பெற்றுக்கொண்டார். She and her entire family got saved. அவளும் அவளது முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது. So this is Holy Spirit's guidance. இதுவே பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலாக காணப்படுகிறது. Paul accepted Holy Spirit's leading. பவுல் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலை ஏற்றுக்கொண்டார். Here he did a great ministry. He saw the changes in Lydia's life. இங்கே நாம் பார்க்கும் பொழுது முதலாவது லிதியாளுடைய வாழ்க்கையும் அவருடைய குடும்பமும் ரட்சிக்கப்பட்டதை பவுலின் ஊழியத்திலே நாம் காணப்பட முடியும். We will move to second incident. இரண்டாவது நாம் பார்க்கலாம். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறிசொல்லை ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறிசொல்லுகிறதுனால் தன் எஜமானர்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கி
பார்க்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். Here we can see the slave girl இங்கே ஒரு அடிமை பெண்ணை நாம் பார்க்கிறோம். who was possessed by spirit of divination. இங்கு அவள் பிசாசினால் பிடிக்கப்பட்டவளாய் காணப்பட்டாள். She was doing fortune telling. அவள் குறி சொல்லுகிறதை அவள் தொழிலாக கொண்டிருந்தாள். Through her owners gained lots of money. அது நிமித்தமாக அவருடைய எஜமான்கள் பல நன்மைகளை பல பணங்களை அவள் பெற்றுக்கொண்டிருந்தார்கள். She was telling, we can see, read it on 18th verse. இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. Here that demon possessed girl, that demon was doing free advertisement for Paul. இங்கே அந்த பார்க்கும் பொழுது அந்த அசுத்த ஆவி பிடித்திருந்த அந்த குறி சொல்லுகிற ஆவியுடைய பெண் பவுலை குறித்தும் அவருடைய ஊழியங்களை குறித்தும் விமர்சித்துக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. She was kept on telling that here is servant of God. இவர்கள் தேவனுடைய ஊழியர்கள் என்று சொல்லி அவள் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. But Paul didn't accept that demon possessed girl's word. ஆனால் அங்கே பவுலோ அது குறி சொல்லுகிற ஆவியின் சொல்லுகிற அந்த பெண்ணினுடைய குரல்களுக்கு அவருடைய சொற்களுக்கு அவர்கள் செவிசாய்க்காமல் இருந்தார்கள். He cast out the demon from her. இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆவி அவர்கிட்ட போ என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். He cast out the demon in name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவளை விட்டு வெளியேறு என்று சொல்லி இந்த ஆவிக்கு கட்டளையிட்டார்கள். In that very hour the demon left her. அந்நேரமே அந்த அசுத்த ஆவி அவளை விட்டு விலகி போயிற்று. You know what happened after this incident? இதற்கு பிறகு என்ன நடந்தது தெரியுமா? You can read it, but we don't have enough time to explain everything. After this incident, Paul, Silas, they were caught by magistrate. இந்த சம்பவத்துக்கு பிற்பாடு பவுலும் அவருடைய ஊழியர்கள் கூட இருந்தவர்களும் ரோமபுரிய அரசாங்கத்தினாலே சிறைச்சேதம் பண்ணப்பட்டார்கள். That slave girl's owner hand over Paul and Silas to that magistrate. அந்த குறி சொல்லுகிற ஆவியுடைய எஜமான்கள் பவுலையும் அவருடைய கூட இருந்தவர்களையும் ரோமபுரிய அரசாங்கத்துக்கு அவர்களை ஒப்புக் கொடுத்தார்கள். You know what happened? என்ன நடந்தது தெரியுமா? Paul and Silas, they were put into the prison. பவுலையும் அவர் கூட இருந்தவர்களையும் சிறைச்சாலையிலே போடுவித்தார்கள். It says that they were in inner cell. அவர்கள் சிறைச்சாலைக்குள்ளாக போடப்பட்டார்கள். Their feet were fastened with stocks. அவர்கள் கால்கள் தொழு மரத்திலே மாட்டி வைத்தார்கள். Fastened with stock is, it's like you couldn't move your leg from that. தொழு மரத்திலே மாட்டி விட்டார்கள் என்றால் நம்முடைய கால்களை அசைக்க முடியாது. They were literally tortured like anything. அங்கே அவர்கள் உபத்திரவத்துக்குள்ளாக போடப்பட்டார்கள். They were beaten up very badly. அவர்களை மிகவும் அடித்தார்கள். Because their condition was not that easy. It was very, very critical situation. அவருடைய சூழ்நிலையும் மிக மிக மோசமான சூழ்நிலைக்குள்ளாக அவர்கள் கொண்டு போகப்பட்டார்கள். You know what they did in that situation? அந்த சூழ்நிலையை அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? They were singing, praising God. அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள். See how faithful they are. இங்கே பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ளாய் இருந்த விசுவாசம் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது. Though they are beaten up very badly, தங்களை மிகவும் அவர்கள் அடித்திருந்த போதிலும், their feet were fastened with that stocks. தங்கள் கால்கள் தொழுமரத்திலே அவர்கள் கட்டப்பட்டிருந்த போதிலும், the situation is completely, is very, very it's not good position actually. அவர்கள் மிகவும் கொடூரமான முறையில் நடத்தப்பட்டு மிகவும் கஷ்டமான சூழ்நிலைகள் காணப்பட்டாலும், still they were singing and praising God in the midst of that situation. அந்த சூழ்நிலையின் மத்தியிலே தேவனை அவர்கள் துதிக்கிறவர்களாக ஆராதிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். That's what God's really looking towards us. இதுவே தேவன் நம்மத்திலும் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். It's very easy for us to praise and thank God in good position. ஒரு நல்ல சூழ்நிலையில் இருக்கும் பொழுது தேவனை துதிப்பதும்
காணப்படலாம். But in that critical situation, they praised God. ஆனால் ஒரு முடியாத சூழ்நிலையிலே தவிர்த்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மத்தியிலே தேவனை துதிப்பது ஆராதிப்பது என்று அது ரொம்ப முக்கியமான காரியம். They didn't murmur against God. தேவனுக்கு முன்பதாக அவர்கள் முறுமுறுக்கவில்லை. They didn't tell any single word against God. தேவனுக்கு விரோதமாக ஒரு சின்ன வார்த்தை கூட அவர்கள் சொல்லவில்லை. Still they were praising and thanking God. அந்த சூழ்நிலையின் மத்தியிலே தேவனை அவர்கள் துதிக்கிறவர்களாக ஆராதிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். You know what is the result of that? அதன் மூலமாக அவர்கள் என்ன பெற்றுக்கொண்டார்கள்? Do you know what God did to them? தேவன் அவர்களுக்கு என்ன செய்தார் என்று தெரியுமா? They had the severe earthquake. மிகவும் கொடூரமான நிலநடுக்கம் பூமி அதிர்ச்சி அங்கே We காணப்பட்டது. can read that verse. அதை நான் வாசிக்கலாம். நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலஞ்சு போயிற்று. Praise God. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. This is God's work. இதுவே தேவனுடைய செயல். This is what God wants to do in our life also. இதுவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். Here we can see there was a severe earthquake. இங்கே நாம் பார்க்கவே என்றால் அங்கே மிகவும் பூமி மிகவும் அதிர்ந்தது. God free from all their bondages. இங்கே நாம் பார்க்கும்போது அவருடைய கட்டுகளை எல்லாம் கர்த்தர் அங்கே அகற்றி போட்டார். Not only Paul and Silas, பவுலுக்கும் சிலாவுக்கும் மாத்திரமல்ல, and all other prisoners. அந்த சிறைச்சாலையில் இருந்த எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. Because they were hearing Paul and Silas song. ஏனென்றால் அங்கே கட்டுக்குள்ளாய் இருந்த சிறைச்சாலைக்குள்ளாய் இருந்த எல்லாருமே பவுலும் சீலாவும் அவள் எவ்விதமாய் தேவனை துதித்து ஆராதித்தார்கள் என்பதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். It was very new to them. அது மிகவும் அவர்களுக்கு புதிதாக காணப்பட்டது. Usually they used to hear crying, screaming, shouting. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையிலே எல்லாருமே வந்து அழுவதும் கூக்குரலிடுவதும் விவிதமான குரலை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள். It was really new to them. They were wondering what's happening. அந்த காவலில் இருந்தவர்கள் சிறைச்சாலையில் இருந்தவர்களுக்கு அது மிகவும் புதிதாய் காணப்பட்டது. என்ன இங்கே வித்தியாசமாக தேவனை துதித்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்களே. Why these fellows are singing and praising? ஏன் இவர்கள் விதமாக அவருடைய கடவுளை துதிப்பதும் ஆராதிப்பதுமாக காணப்படுகிறார்கள் என்று சொல்லி. Then only they came to know that God's work. அதன் பிற்பாடே அவர்கள் தேவனுடைய செயலை அங்கே பார்த்தார்கள். You know, while these things happening, the jailer was sleeping. இவ்வளவு சூழ்நிலை மத்தியிலும் இங்கே நாம் பார்க்கும் பொழுது சிறைச்சாலை தலைவன் தூங்கிக் கொண்டிருந்தார். We can see that word, verse 27. 27ஆம் வசனத்திலே சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்ய கொல்ல போனார். Here we can read that the jailer was sleeping. Just now he woke up from his sleep. இங்கே நாம் பார்க்கிறோம் அப்பொழுதுதான் அவர் நித்திரை தெளிந்து சிறைச்சாலைக்காரன் எழுந்திருக்கிறார் என்று சொல்லி. That much tremendous earthquake is happening. This jailer was still sleeping. அங்கே பூமி மிகவும் அதிர்ந்து நிலநடுக்கம் ஏற்படுகிறது, கதவுகளெல்லாம் திறக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் அவர் அங்கே தூங்கிக் கொண்டிருக்கிறார். You know what he did as soon as he woke up from his sleep? தன்னுடைய நித்திரையில் எழுந்திருப்பட அவர் என்ன தன்னை செய்து கொண்டார்? He was about to kill himself. அவர் தன்னைத்தானே கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி எண்ணினார். Actually, it is the Roman rule. ஏனென்றால் அது ரோமாவுடைய நாட்டில் உள்ள ஒரு சட்டமாக காணப்பட்டது. If any jailer made prisoners to escape, சிறைச்சாலையிலிருந்து சிறைச்சாலைக்கு உட்பட்டவர்கள் யாராவது தப்பித்து வெளியே போய்விட்டார்கள் என்றால் the jailer has to kill himself. சிறைச்சாலை தலைவர்கள் தங்களை தாங்களே கொலை செய்து கொள்ள வேண்டும். So that's what he was trying to do. He was trying to kill himself. அதனாலே அவர் தன்னைத்தானே கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி எண்ணினார். Paul was knowing that. அதை பவுல் பார்த்து கொண்டிருந்தார். He knows what he was trying to do. அவருக்கு தெரியும் அவர் இவர் என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி. So that Paul shouted and saying that don't harm yourself. We are all here. அதனாலே பவுல் அங்கே மிகவும் சத்தமிட்டு கூறினார், நீ உனக்கு கேடு ஒன்று செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம் என்று.
Paul got a opportunity to escape from that place. இங்கே நாம் யோசித்து பார்த்தால் பவுல் அங்க இருக்கிறவர்கள் தப்பித்துக்கொள்ள ஒரு இடம் அவளுக்குள்ளாய் சூழ்நிலை காணப்பட்டது. He got a excellent chance actually. பார்த்தோமே என்றால் அவளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த சிறைச்சாலை வெளியே போகலாம் என்று சொல்லி. Earthquake came. பூமி மிகவும் அதிர்ந்தது. Chains are all broken. அவருடைய கட்டுகள் எல்லாம் தளர்ந்து போயிற்று. Still the jailer is sleeping. அங்கே சிறைச்சாலை தூங்கிக் கொண்டிருக்கிறார். They can easily escape. அங்கிருந்து எளிதாக வெளியே வர முடியும். But he didn't do that. ஆனால் அவர் அங்கே அதை செய்யவில்லை. Because he was so much concerned on jailer. ஏனென்றால் சிறைச்சாலை தலைவர் மீது அவர் கரிசனை உள்ளவராக பவுல் காணப்பட்டார். He was so much loved that jailer. அவர் மிகவும் அன்புடையவராக கரிசனை உள்ளவராக சிறைச்சாலைக்காரர் மேலே காணப்பட்டார். Though the jailer beaten them up very badly. ஆனால் பார்க்கும் பொழுது பவுலையும் சீலாவையும் பார்க்கும் பொழுது அவர் மிகவும் அடித்தார்கள், கொடுமைப்படுத்தினார்கள், காவலில் போட்டார்கள். இருந்தாலும் they were treated them very cruelly. அவர் மிகவும் கொடுமையாக அவர் நடத்தப்பட்டாலும் still he was having that love on that jailer. ஆயினும் எல்லாவற்றிலும் அவர்கள் மீது கரிசனை உள்ளவர்களாய் அன்புடையவர்களாய் சிறைச்சாலைக்காரன் பவுல் காணப்பட்டார். You know why? எதற்கென்று தெரியுமா? He was led by the Holy Spirit. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரால் அவர் வழிநடத்துகிறவராய் காணப்பட்டார். He was leading by the Holy Spirit. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரால் அவர் வழிநடத்துகிறவராக காணப்பட்டார். He knows what really God wants him to do. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை பவுலுக்கு நன்றாக தெரியும். God broken the chains not for to escape Paul and Silas. ஆவியானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கட்டுகளை தகர்த்தது பவுலும் சிலவும் அங்கிருந்து வெளியே போகணும் என்று அல்ல. He wants to save that jailer's life. அங்கே சிறைச்சாலைக்காரனை அவள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய திட்டமாக காணப்பட்டது. Because Paul was walking by the Spirit each and every day. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரால் அவர் வழி நடத்துகிறவராக காணப்பட்டார். As we read in Galatians 5:25. கலாத்தியர்ல எவ்விதமாக நாம் வாசிக்கப்பட்டோமோ, if we live by the Spirit, we also walk by the Spirit. நாம் பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்பட்டோம் என்றால் அவருக்குள்ளாய் நாம் வழி நடத்துகிறவர்களாக நாம் காணப்படுவோம். So he walked by the Spirit. ஆகையால் அவர் பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்பட்டார். So that he was so loved that jailer. ஆகையாலே அந்த சிறைச்சாலைக்காரன் மேல் ஒரு கரிசனை அன்பு அவருக்குள்ளாய் காணப்பட்டது. You know what the jailer did? அந்த சிறைச்சாலைக்காரன் என்ன பண்ணினார் என்று பார்ப்போம். He was wondering that still they are not escaping that from that place. அவருக்கு அது மிகவும் ஆச்சரியமாக காணப்பட்டது, இவர்களெல்லாம் இன்னும் தப்பித்து போகவில்லையே என்று சொல்லி. You know what the jailer replied? அந்த சிறைச்சாலைக்காரன் என்ன சொன்னார் என்று பார்ப்போம் என்றால், we can read verse 30. அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். He asked Paul, what I have to do to be saved. இங்கே நாம் பார்க்கும் பொழுது ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கூறினார். So he replied that same day Paul preached word of God. Jailer and his entire family got saved. அதே நாளிலே பவுலும் அவருடைய முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டார்கள். அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கு அவன் வீட்டாருக்கும் யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனோடவர்களும் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். That day he and his entire family got saved. அந்த ஒரே ராத்திரியிலே அவரும் அவருடைய முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டார்கள். So this is what God's miracle. இதுவே கர்த்தருடைய அதிசயமாகவும் அற்புதமாகவும் காணப்படுகிறது. This is what God's doing. இதுவே கர்த்தரோட வாழ்க்கையை செய்கிற காரியமாக இருக்கிறது. This is what Holy Spirit leading. இதுவே பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலாய் காணப்படுகிறது. So Paul did completely his second missionary journey. பால் தன்னுடைய இரண்டாம் மிஷனரி பயணத்தை ஜெயமாக முடித்தார்.
because he was led by the Holy Spirit. ஏனென்றால் அவர் பரிசுத்த ஆவியானவராலே வழி நடத்துகிறவராக காணப்பட்டார். So that he completed his mission successfully. ஆகையாலே தன்னுடைய ஊழியத்தின் பயணத்தை மிகவும் வெற்றிகரமாக அவர் செய்து முடித்தார். So we also have to lead by the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவியானவராலே வழிநடத்தப்படுவோமே என்றால் our life also will be successful. நம்முடைய வாழ்க்கை நம்முடைய ஊழியத்தின் பயணம் அது ஜெயமுள்ளதாய் காணப்படும். Only one thing. ஒரே ஒரு காரியம். We have to lead by the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவியானவராலே வழிநடத்தப்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். Let's pray. நாம் ஜெபிக்கலாம். Loving Heavenly Father, we praise you, magnify you, Lord. Father God, you have spoken with us, Master. We have to walk by the Spirit, Lord. Leading by the Holy Spirit is very, very important in our life, Master. Father God, Holy Ghost, you lead us, Lord. You lead us where we have to go, what we have to do, what we have to speak. Each and every day, Master, you lead us, Lord. You be with us, Master. Especially I pray for each and every one of them, those who are hearing this word, Master. Let them be led by your Spirit right now, Lord. They shouldn't focus upon their own strength, own ideas, own thoughts, Master. Let them lead by your Spirit, Master. You be with them, Lord. In Jesus' name I pray, amen and amen. Amen. Hallelujah.